ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா கிராணி சாப்டர் 1 கிறிஸ்மஸில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டிஸ் மோடில் கேம் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம பார்த்தீங்கன்னா சவர் எஸ்கேப் தான் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். நமக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா புக்கு கிடச்சிருச்சு. இந்த புக்கை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம கிராணியை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணலாம். அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா ஈஸி, நார்மல், ஹார்ட் மோடில் பார்த்தீங்கன்னா நான் கேம் ப்ளே பண்ணி போடுவேன். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா நிறைய கிராணி கேம் ப்ளே வீடியோ பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கிறோம். இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா அந்த வீடியோவும் பாருங்கள். அந்த வீடியோவும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ மாதிரியே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புக்கை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கிறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் டோர் இருக்குது. அந்த டோரை ஓப்பன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல லாக் இருக்குது. அந்த லாக்கை பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த கிராணியை ரிலீஸ் பண்ணி ஆகணும். இந்த புக்கை வச்சோடனே பார்த்தீங்கன்னா கிராணி ரிலீஸ் ஆயிடுச்சு. கிராணி ரிலீஸ் ஆனோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு கீ பார்த்தீங்கன்னா கிராணி கொடுக்கும். அதாவது கீயை கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா கிராணி ஆவியாக மறைஞ்சு போயிடும். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெல் பட்டன் இருக்கும், அதை பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணிடுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடைக்கல. ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா நமக்கு புக்கு கிடச்சது தான், அதுக்கப்புறம் எதுவுமே கிடைக்கல. கீழே போய் பார்த்தீங்கன்னா கிராணி வேறு ஏதாவது பொருளை வச்சுருக்க வாய்ப்பு இருக்குது. கிச்சனில் பார்த்தீங்கன்னா தொலைவிடலாம். கிச்சனில் ஏதாவது பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒன்றுமே இல்லை. இந்த செல்ஃபில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, எம்டியாக இருக்குது. என்னன்னு தெரில. இந்த இடத்துல நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பேனர் கிடச்சிருக்குது. ஸ்பேனர் பார்த்தீங்கன்னா சவர் எஸ்கேப்புக்கு தேவைப்படாது. மேலே ஏதாவது இருக்குதாங்கிறத செக் பண்ணிடலாம். ஒன்றுமே இல்லை. எல்லாமே பார்த்தீங்கன்னா காலியாக இருக்குது, எதுவுமே இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஷாட்கன்னோட பீஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்குது. நமக்கு ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இன்னும் 2 பீஸை பார்த்தீங்கன்னா நம்ம தொலைவி பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும். இந்த இடத்துல ஒரு டிவி இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி எதுவும் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ் ட்ரீ பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. ஓ மை காட்! இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கிஃப்ட் பாக்ஸு, பெரிய கிஃப்ட் பாக்ஸாக இருக்குது. என்ன புகையெல்லாம் வருது. கிஃப்ட் பாக்ஸை ஓப்பன் பண்ணால் சேண்டா கிளாஸு கிஃப்ட்டு கொடுத்துருக்குறாருன்னு பார்த்தா கிஃப்ட்டுக்குள்ளே இருந்து சேண்டா கிளாஸ் வராரு. ஓ மை காட்! ஒரு மோசமான சேண்டா கிளாஸு. பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருந்த ஷாட்கன் பீஸை பார்த்தீங்கன்னா கீழே தட்டி விட்டாப்புல. பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருந்த ஷாட்கன் பீஸை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். நம்ம கையில் இருக்கிற பொருளை கீழே தட்டி விட்றது தான் இந்த சேண்டா கிளாஸுக்கு வேலைன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா சேண்டா கிளாஸை பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்கிற பொருளை கீழே தள்ளி விட்றதுக்குன்னே பார்த்தீங்கன்னா கொண்டாந்து வச்சுருக்குறாங்க. அது தெரியாமல் நான் பார்த்துக்கு கிஃப்ட்டுன்னு நினச்சி ஓப்பன் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கையில் இருக்கிற ஷாட்கன் பீஸை பார்த்தீங்கன்னா ஷாட்கன் ரெடி பண்ணுற இடத்துல வச்சாச்சு. இன்னும் 2 பீஸை பார்த்தீங்கன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். காரோட கேபினெட்டில் ஏதாவது இருக்குதாங்கிறத செக் பண்ணிடலாம். ஒன்றுமே இல்லை, காலியாக கிடக்குது. ஷாட்கன் பீஸை பார்த்தீங்கன்னா நம்ம இந்த வீடு முழுக்க தொலைவி தான் பார்த்தீங்கன்னா இன்னும் 2 பீஸையும் கண்டுபிடிக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா ஷாட்கன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆகும். இந்த இடத்துல வேறு ஏதாவது இருக்குதாங்கிறத செக் பண்ணிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சீக்ரெட் ஒரு வழி இருக்குது. டனலை பார்த்தீங்கன்னா கிராணி ரெடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட்டு கிடச்சிருக்குது. இந்த ரிமோட்டை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த டோரை ஓப்பன் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டோரை பார்த்தீங்கன்னா நமக்கு ஓப்பன் பண்ணியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு உருட்டுக்கட்டை இருக்குது. கிராணி கையில் வச்சுக்கிட்டு சுற்றுற மாதிரியே பார்த்தீங்கன்னா ஒரு உருட்டுக்கட்டை இருக்குது. இது பார்த்தீங்கன்னா சவர் எஸ்கேப்புக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான ஒரு பொருள். இது வச்சு தான் பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கை பார்த்தீங்கன்னா நம்மளால் ஓப்பன் பண்ண முடியும். கிறிஸ்மஸ் ட்ரீ பாருங்க, பயங்கரமாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பைடர் கீ தேவை. அதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா புக்கை பார்த்தீங்கன்னா வச்சு கிராணியை ரிலீஸ் பண்ணியாச்சு. அந்த கிராணி போகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பைடர் கீயை பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டு போவோம். இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா அடுத்து ஒரு டனல் இருக்குது. அந்த டனலையும் பார்த்தீங்கன்னா நம்ம செக் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பழைய வச்சு பார்த்தீங்கன்னா கிராணி மறைச்சி வச்சுருக்குது. இந்த வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக உள்ளுக்க போக முடியும். வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட டனலை பார்த்தீங்கன்னா கிராணி உண்டு பண்ணி வச்சுருக்குது. பயங்கரமான கிராணியாக இருக்கும் போல் இருக்குது. அந்த காலத்துலேயே பார்த்தீங்கன்னா கிராணி எந்த அளவுக்கு மூளையை பயன்படுத்தி இருக்குதுங்கிறத பாருங்கள்.
வீட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பயங்கரமான டனல்லாம் ஏற்படுத்தி வச்சுருக்குது. இந்த இடத்துல 2 கபோர்டு இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு கார் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இந்த கார் கீயை வச்சு பார்த்தீங்கன்னா நம்ம காரோட டிக்கியை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா காரோட டிக்கியை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா ஹேமர் கிடச்சிருக்குது. இந்த ஹேமரை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 3 மரப்பலகையை வச்சு ஒரு இடத்த பார்த்தீங்கன்னா மறைச்சி வச்சுருப்பாங்க. அதை உடச்சி பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு மீட் இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 2 ட்ரா இருக்குது. 2 ட்ராவிலையும் ஒன்றுமே இல்லை, எம்டியாக இருக்குது. நமக்கு கிடைச்ச மரப்பலகையை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். அந்த மரப்பலகையை வச்சு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ப்ளேஸ் பண்ணணும். ஏன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வீக்காக இருக்குது. உடஞ்சிக்கிட்டு பார்த்தீங்கன்னா கீழே விழுந்துரும். பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒழுங்காகவே வீட்டை கட்டலைன்னு நினைக்கிறேன். இல்லை வேணுக்கும்னே பார்த்தீங்கன்னா கிராணி உடச்சி விட்டு வச்சுருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு சேஃப் கீ பார்த்தீங்கன்னா இருக்குது. அதுக்கு பார்த்தீங்கன்னா கட்டிங் பிளேடு தேவைப்படுது. சேருக்கு பின்னாடி ஒன்றும் இல்லை. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேட்டு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக லாக் ஆகிக்கும். அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராணி கேமராவை வச்சு வாட்ச் பண்ணும். நம்ம கேமராவை பார்த்தீங்கன்னா உடச்சிருந்தோம்னா லாக் ஆகாது. கேமராவை உடைக்கல, அதனால் லாக் ஆயிடுச்சு. நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஸ்பைடர் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. ஸ்பைடர் கீ எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் டனலை பார்த்தீங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். ஸ்பைடர் டனலை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டு டனலுக்குள்ளே வந்தாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை, எம்டியாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா வேறு ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்குது. அதையும் செக் பண்ணிடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் ஷாட்கன் பீஸ் எல்லாம் கிடைக்கல. நமக்கு பார்த்தீங்கன்னா 2வது ஷாட்கன் பீஸ் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. 2வது ஷாட்கன் பீஸை பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துக்கலாம். பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு ஷாட்கன் பீஸ் கிடச்சா போதும். பார்த்தீங்கன்னா ஷாட்கன் பார்த்தீங்கன்னா ரெடி ஆயிரும். இப்போ நமக்கு கிடைச்ச ஷாட்கன் பீஸ் எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா ஷாட்கன் செய்கிற இடத்துக்கு பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துகிட்டு போயிடலாம். இந்த இடத்து வழியாக போனோம்னா நம்ம வந்த இடத்துலையே பார்த்தீங்கன்னா ஒரு சீக்ரெட் டனல் இருக்குது. அது வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஷாட்கன் பீஸை பார்த்தீங்கன்னா கீழே ட்ராப் பண்ணிடலாம். இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தூக்கி போட்டோம்னா ஈஸியாக பார்த்தீங்கன்னா ஷாட்கனை ரெடி பண்ணிடலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டனலுக்குள்ளே தான் பார்த்தீங்கன்னா எங்கேயோ 2வது ஷாட்கன் பீஸும் இருக்குது. அண்டர் கிரவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கிராணி ரெடி பண்ணி வச்சுருக்குது. அண்டர் கிரவுண்ட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டையே கட்டி வச்சுருக்குது கிராணி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2வது இல்லை ஷாட்கன் பீஸ் இல்லை, இது பார்த்தீங்கன்னா நமக்கு வீல் ஹேண்டில் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. வீல் ஹேண்டில் எடுத்துக்கிட்டு நம்ம எங்கே ஷாட்கன் பீஸை ட்ராப் பண்ணோமோ அதே இடத்துல பார்த்தீங்கன்னா வீல் ஹேண்டிலில் ட்ராப் பண்ணிடலாம். கீழே விழுவுன்னு பார்த்தா கால்கிட்டே விழுவுது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா தள்ளி போய் ட்ராப் பண்ணிடலாம், ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பழையபடி காலுக்கிட்டே விழுந்துருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா 2வது இல்லை இது 3வது ஷாட்கன் பீஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடச்சிருச்சு. ஷாட்கன் பார்த்தீங்கன்னா இந்த 2 பீஸையும் வச்சா ரெடி ஆயிரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே வந்தாச்சு. லிஃப்ட்டை ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா மேலே போயிடலாம். நம்ம பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்பர் 1ங்கிறத பார்த்து வச்சுருந்தோம். அந்த 1ஆம் நம்பர் பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணிடலாம். நமக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கீ கிடச்சிருக்குது. 2ஆம் நம்பர் பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம்னா உள்ளுக்கு பாம் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பெஷல் கீ எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா எங்கே ஷாட்கன்னை ட்ராப் பண்ணோமோ அங்கேயே வந்தாச்சு. ஷாட்கன் பீஸை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இப்போ கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஷாட்கன் பீஸை பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. கிட்ட போனாவே அதே ஆட்டோமேட்டிக்காக போய் அது இடத்துல பார்த்தீங்கன்னா உக்காந்துக்குது. 2வது இல்லை இது 3வது ஷாட்கன் பீஸையும் பார்த்தீங்கன்னா எடுத்து கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணிடலாம். வாய் அப்பப்போ லைட்டாக வளருது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஷாட்கன் ரெடி ஆயிடுச்சு. இப்போ புல்லட்டை பார்த்தீங்கன்னா லோட் பண்ணிடலாம். ஒரே ஒரு புல்லட்டை தான் பார்த்தீங்கன்னா லோட் பண்ண முடியுது. ஒரு புல்லட்டை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல காக்கா இருக்குது. காக்காவை சுட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கட்டிங் பிளேடரை எடுத்துக்கலாம். கட்டிங் பிளேடு இருந்தால் தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபேனை கட் பண்ணி உள்ளுக்கு இருக்கிற சேஃப் கீயை பார்த்தீங்கன்னா எடுக்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப் கீ பார்த்த இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ ஒயரை கட் பண்ணியாச்சு. ஃபேன் சுற்றுறது நின்றுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேஃப் கீயை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. சேஃப் லாக்கர் பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டில் தான் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா அண்டர் கிரவுண்டுக்கு வந்தாச்சு. சேஃப் கீயை வச்சு பார்த்தீங்கன்னா சேஃப் லாக்கரை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. உள்ளுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு ரஸ்ட்டு பேட்லாக் கீ பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இந்த ரஸ்ட்டு பேட்லாக் கீயை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்பைடர் டனல் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு.
இப்போ ரஸ்ட்டு பேல்லாக்கியை ட்ராப் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா உருட்டுக்கட்டையை தூக்கி உள்ளுக்கு போட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா அது கீழே விழுந்துருச்சு. இப்போ ரஸ்ட்டு பேல்லாக்கி எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்மளும் இந்த டனலுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இறங்கிடலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரஸ்ட்டு பேல்லாக்கி எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா டனலுக்குள்ளே இறங்கியாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு வெப்பன் கீ இருக்குது. ஆல்ரெடி நம்ம ஷார்ட் கன்னை எடுத்தாச்சு. அதனால் வெப்பன் கீலாம் பார்த்தீங்கன்னா தேவைப்படாது. இப்போ பார்த்தீங்கன்னா உருட்டுக்கட்டையும் தூக்கி பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு போட்டுடலாம். ஆனால் கீழே போமாட்டேங்குது. உருட்டுக்கட்டை என்னன்னு தெரில, போமாட்டேங்குது. இப்போ ஸ்க்ரூ டிரைவரையாவது தூக்கி பார்த்தீங்கன்னா கீழே போட்டுடலாம். நம்ம ஒரு பொருளை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டு கீழே இறங்க முடியும். உருட்டுக்கட்டையை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம கீழே இறங்கியாச்சு. இப்போது இந்த உருட்டுக்கட்டையை வச்சு பார்த்தீங்கன்னா ஒரு லாக்கை பார்த்தீங்கன்னா நம்ம ஓப்பன் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா ஷவர் எஸ்கேப்புக்கு 3 பொருள் பார்த்தீங்கன்னா தேவை. நமக்கு பார்த்தீங்கன்னா உருட்டுக்கட்டை கிடச்சிருச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரஸ்ட்டு பேல்லாக்கியும் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. நமக்கு இன்னும் கிடைக்காத பொருள்னு பார்த்தீங்கன்னா செயின் கட்டர் மட்டும்தான் கிடைக்கல. செயின் கட்டரை வச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ஒரு செயின் இருக்கும். இந்த செயின் தான். அந்த செயினை பார்த்தீங்கன்னா நம்ம கட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா உருட்டுக்கட்டையை வச்சு ஒரு சுற்றியாச்சு. கீழே ட்ராப் பண்ண ஸ்பெஷல் கீயை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கீயை போட்டு பார்த்தீங்கன்னா இந்த டோரை ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ஷார்ட் கன்னை பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஷார்ட் கன்னில் பார்த்தீங்கன்னா இப்போ புல்லட்டை பார்த்தீங்கன்னா லோட் பண்ணியாச்சு. கரெக்டாக பார்த்தீங்கன்னா குறி வச்சு பார்த்தீங்கன்னா சுட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பைடர் வரக்கூடிய வழி பார்த்தீங்கன்னா அடைச்சிருச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு ஏதாவது பொருள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. செயின் கட்டர் பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. செயின் கட்டரை வச்சு பார்த்தீங்கன்னா செயினை கட் பண்ணியாச்சு. இப்போ போய் பார்த்தீங்கன்னா நம்ம ரஸ்ட்டு பேட்லாக்கியை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு வந்துடலாம். ஆல்ரெடி எடுத்து கீழே ட்ராப் பண்ணி வச்சுருந்தோம் அந்த டனலுக்குள்ளே. இப்போ ரஸ்ட்டு பேட்லாக்கியை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ லாக்கை பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியாச்சு. திறந்திடு சிசி. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக நம்ம எஸ்கேப் ஆக போகிறோம். இந்த வீடியோவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பண்ணிடுங்க. அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த நண்பர்களுக்கு நன்றி.